நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன தகவல் அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அட்டை என்பது ஒரு முக்கியமான தனித்துவ அடையாள ஆவணமாகும். இந்த ஆதார் அட்டை எடுத்து 10 வருடங்கள் ஆகிவிட்டால் அதனை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியது. இதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை இருந்த நிலையில் ஆதார் மையங்களில் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து அரசு உத்தரவிட்டது. அதன்படி ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசமானது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் தற்பொழுது மேலும் கால அவகாசத்தை நீட்டித்துள்ளனர். அதன்படி மத்திய அரசு அடுத்த வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டித்துள்ளது. ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு முறையும் மக்கள் தங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிப்பது அவசியம் என்பதால் இந்த வேலையை முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோ பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதார் அட்டையை ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கால அவகாசமும் கொடுத்திருந்தாங்க. அதாவது டிசம்பர் 14ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து 10 வருஷம் ஆச்சுன்னா அதை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் பண்ணாதவங்களுக்கு மேலும் 6 மாத கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜூன் 14, 2025 வரை இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஜூன் 14, 2025க்குள்ள மீண்டும் புதுப்பிச்சுக்குங்க.